பேர் கமாலுதீன், சொந்த ஊர் மேலப்பாளையம். இன்றைய சுன்னத் ஜமாத் இமாம்கள் பின் நின்று தவ்ஹீத்வாதிகள் தொழலாமா? அப்படி தொழுதால் அந்த தொழுகை கூடுமா? புராணத்தின் அடிப்படையில் சொல்லவும். சுன்னத் ஜமாத் பள்ளியில போய் நம்ம தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாரு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பின்னாடி நம்ம தொழுவலாம்? மூமின்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நல்லவர்களுக்கு பின்னாடி தான் தொழுவணும்னு மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. தப்பு செய்யாத ஒருத்தன் உலகத்தில் உண்டா? உலகத்தில் எந்த இமாம் எடுத்தாலும் அவரளவுக்கு சில தவறுகள் செய்யத்தான் செய்வார். 100% சரியான ஒரு ஆள் தான் இமாமா நிக்கணும்னா உலகத்தில் எங்கேயுமே இமாமா நிக்க முடியாது. மலக்கத்தான் கொண்டு வரணும். வழங்குதா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இமாம செய்யணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விளைவிக்கிறனே இமாமாக நிக்கிறவருக்கு அவர்கிட்ட சில தவறுகள் இருக்கலாம். அவர் வாழ்க்கையில் நிறைய தப்புகள் செஞ்சவரா இருக்கலாம். தொழுகையை ஒழுங்கா நடத்துறாரா அவ்வளவுதான் பார்க்கணும். அதே நேரத்தில் தொழுகைக்கு இமாமா இருக்கிறவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்னு வைங்க. எத்தனையோ மௌலவிகள் இருக்கிறாங்க, பேருக்கு தான் 7 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. 7 வருஷம் படிச்சுட்டு போய் தர்காவுல போய் துவா செய்யலாம்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. 7 வருஷம் படிச்சவங்க அங்க போய் அவளியாவே பிள்ளைய கொடுன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரியும் சில மௌலவிகள் இருக்கிறார்கள். இதுக்குன்னே சில பணக்காரர்கள்லாம் சேர்ந்து சில மௌலிகளை உண்டாக்கி தயார் பண்ணி அனுப்புகிறார்கள். குர்ஆன் ஆதாரம் இல்லாம, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாம இப்படியான இமாம்களும் பள்ளி வாசல்கள்ல இன்றைக்கும் பல பள்ளிகள்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஷிர்கை எல்லாம் ஆதரிக்கிறார்கள். அப்படி ஆதரிக்கக்கூடியவர்கள்ட்ட உள்ளத்துல ஈமான் இருக்குமா? அல்லாஹ் திருமலையில சொல்லி காட்டுகிறான், மா கானலில் முஷ்ரிக்கீன ஐயமுரு மசாஜிதல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்க நிர்வகிக்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும் எவன் சொல்றானோ அவன் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்கணும். நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், இந்த அவரையும் வணங்குவேன், இவன் பள்ளிவாசல் நிர்வகிக்க கூடாது. பள்ளிவாசலை யார் நிர்வகிக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மா கானலில் முஷ்ரிக்கீன அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு கிடையாது ஐயமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகித்தல் கிடையாது. நிர்வகிக்க அந்த யாமுருங்கிற வார்த்தை தொழுகை நடத்துவது உள்பட அதான் முக்கியமான நிர்வாகம், எல்லாத்தையும் குறிக்கும். அவங்களுக்கு அந்த இமாமத்தை செய்யற உரிமையே கிடையாது. அது மாதிரியான ஆட்களை வெளியேற்ற முடியலன்னா அவங்களை இமாமாக நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களே ஆனால் அவங்களை பள்ளிவாசல் நிர்வகிக்க வேணாம் அல்லாஹ் தடுக்கும் பொழுது வேற தப்பு செய்யறவங்களை நிர்வகிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டானே ஆனால் அவன் பள்ளிவாசல் நிர்வகிக்க முடியாது என்று குர்ஆன் தெளிவா சொல்றதுனால பள்ளிவாசல் நிர்வாகத்திலேயே முக்கியமான பார்த்து தொழுகை நடத்துவதுதான். அதையும் அவர்கள் செய்யக்கூடாது. செஞ்சால் நம்ம பின்பற்றக்கூடாது. வேற மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய இமாம்களாக இருந்தால் அவங்களை பின்பற்றி தொழுவது தப்பு கிடையாது.